இங்கே யாகசாலை இருக்குது, பிரம்மாண்டமான யாகசாலை. நான் காண்பித்த அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலோட பின்பக்கம் இங்கே ஒரு மரம், ஆலமரம் இருக்குது, அதில் அரச மரமும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் பல 100 வயசு தாண்டி இருக்கும். எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். மகாத்மா காந்தி, அவுரங்கசீப், சிவாஜி, மராட்டி சிவாஜி எல்லாரையும் பார்த்துருக்கோம். ஓகே, இங்கே இது வேத பாடசாலை. மேலே ஷெட்டு போட்டு டெய்லி 7 to 8 யோகாசனம் ஃப்ரீயாக கற்றுறாங்க. பக்கத்தில் இருக்கிற பங்களாக்கள் எல்லாம் கற்றுன்னு போகிறாங்க. இது ஃப்ரீ. இதுக்கு ஸ்ரீ சுவாமி பரமாத்மனந்த பவனம்னு வேதம் கற்றுத்தராங்க. ஒரு 15 பசங்க படிக்கிறாங்க. இப்போ நான் திருவள்ளுவருக்கு இங்கே எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள். தாயுமானவர் திருவள்ளுவர். இது கோவில் பார்த்திங்க, இது அலுவலகம். அப்கோர்ஸ் எங்கே பார்த்தாலும் தோட்டம், சோலை தான். இங்கே அக்னி உலக வகுப்பறை, குளோபல் கிளாஸ் ரூம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ். இது மேலெல்லாம் கூரையால் இது பண்ணிருக்காங்க, பிரமிட் ஷேப்பில். இங்கே தான் ஏசி ரூம் மேலே இருக்குது. அதில் நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதில் கற்றுத்தராங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் கோவிலுக்குள்ளேயும் ஐம்பொன் சிலை 2-3 பார்த்தேன். அப்புறம் இந்த அக்னி உலக வகுப்பறையில் அவருடைய சிலையை மரத்தை பண்ணி வச்சுருக்காங்க. பிரமாதமாக இருக்குது. இது வேதவியாசர். இங்கே தான் சுவாமிஜி தங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், நல்ல இடம். இது மாதிரிலாம் கிடைக்காது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, உபயோகிச்சுக்குங்க. இந்த பிராமணர் வித்தியாசம்லாம் மறந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், ரம்யமான இடம். சாதாரண சமயங்களில் 3 நாள் தான் தங்க விடுவாங்க. பைசான்னு எதுவும் கேட்குறதில்ல. நமக்கு தேவைப்பட்டதை நம்மளால் முடிஞ்சதை நமக்கு கொடுக்கலாம். பட் மற்ற சமயங்களில் 3 நாள் கேம்ப் இருக்குது, 7 நாள் கேம்ப் இருக்குது, 10 நாள் கேம்ப் இருக்குது, 1 மாதம் கேம்ப் இருக்குது. அதுக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இவ்வளோ சாப்பாட்டையும் போட்டு அருமையான ரூமையும் கொடுத்து அது நீங்கள் உபயோகப்படுத்திங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஏன்னா இதுக்கு நீங்கள் காலைல 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். 4-4:30க்கெலாம் எழுந்து பசுக்கு பூஜை பண்ணுறாங்க. என்னெல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நடுவில் ஒரு 2-3 மணி நேரம் ரெஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் 1 மாதம் கேம்புக்கு வரலாம். ஏன்னா வேலையில் இருப்பீங்க. 3 நாள் 1 வாரம் தான் வர முடியும். 1 மாதம்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வரலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.